பேரண்டிங் இந்த காலத்தில் அது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆமாங்க, போக போக இதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் கூட வந்துடும். இனிமேல் பிஎஸ்சி பேரண்டிங்னு கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்தளவுக்கு இன்றைக்கி கஷ்டமாக அது போய்கிட்டுருக்கு. அந்த காலத்துலலாம் 10-15ன்னு பெற்று போட்டு மார்னிங் அட்டண்டன்ஸ் எடுத்து நைட்டு தூங்கிகளை ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்து முடிச்சுடுவாங்க. அம்மாவுக்கு நேரமே கிடைக்காது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வளர்ப்பாங்க. தெருக்காரவங்க, தாத்தா பாட்டி, பெரியப்பா சித்தப்பா, எல்லாருடைய வளர்ப்பும் அதில் கலந்துருக்கும். காலையில் வெளியில் போனோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோமா, விளையாட போனோமா, நைட்டு வந்து படுத்து தூங்கினோமா, அந்த ஒரு இணக்கம் இருக்கும். சோஷியலி மிங்கிளாக இருப்பான். ஆனால் இப்போல்லாம் சிங்கிள் சைல்டு தான் மேக்ஸிமம், இல்லாட்டி 2 குழந்தைகள், அவ்வளோதான். 2 குழந்தைகள் இருக்கவங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் சிங்கிள் பேரண்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ பெற்றவங்க எந்தளவுக்கு பிள்ளைகளை குறை சொல்கிறாங்களோ, அதாவது படிக்க மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான் அதிகமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கூட பெர்செப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, பெற்றவங்க என்னை டிவி பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது இதை செய்யணும், அவங்களோட மோட்டிவை வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதை எப்படி தீர்வு பண்ணுறது, அது ஒவ்வொன்றா பார்ப்போம். தாத்தா பாட்டிலாம், அதுவும் ஸ்பெஷலி பாட்டி ஒரு லைப்ரரி மாதிரி. அவங்கெல்லாம் நைட்டு நீதி கதைகளில் ஆரம்பித்து நிறைய கதைகளை சொல்லி மொத்தமாக எல்லோரும் ஒரே ஹாலில் படுத்து தூங்கி சந்தோஷமாக இருந்தால் அது ஒரு சோசியலிசம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அது ஒரு தனிமையாயிடுச்சு. ஏன்னா அது காலத்துக்கு ஏற்ப மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மொத்தமாலாம் இருந்தோம்னா செலவுகளை சமாளிக்க முடியாது. அதனாலேயே நிறைய வருத்தங்கள் வரும் பெரியவங்களுக்கு. இப்போல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் பிள்ளைங்க யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வெளியில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அது மாதிரி யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க. அது இப்போ தகப்பன்னு சொல்கிறாங்க, இப்போ தாய் தப்புன்னு சொல்கிறாங்க. என் பிள்ளை யாரு கூடயும் பேசுகிறதில்ல, அவன் தனிமையாகவே இருப்பான், தனிமையிலே அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். சொந்த பந்தங்கள் யாருக்கும் வெளியில் தெரிய மாட்டேங்குது. குழந்தைகளுக்கு இப்போ நேச்சுரல் மற்றும் ரியல் எக்ஸ்போசரை விட விர்ச்சுவல் எக்ஸ்போசர் நிறையா ஆயிடுச்சு. அது தப்பு இல்லை. அதனால் அவங்க நிறைய கற்றுக்குறாங்க, நமக்கு தெரியாத விஷயங்களையும் அவங்க கற்றுக்குறாங்க. இன்னும் இயற்கையோட அந்த காலத்தில் நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் போய் சின்ன வயசில் ஆற்றுல மீன் பிடிச்சி சாப்பிடுவோம், மலைகளில் கரடிகளில் குருவி அடித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி இயற்கையோட ஒரு தொடர்பு இல்லை. அதான் வீக்கெண்ட்ஸில் எங்களுக்கு வேறு வேலை இருக்காதுல்ல, அங்கே போய் இயற்கையோட தொடர்பில் இருப்போம். ஆனால் இப்போ அந்த தொடர்பும் கட் ஆகிக்கிட்டே வருது. ஏன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை. ஒரு செவரிலேருந்து ஒரு குழந்தை சத்தமாக கத்தி அழுகிறது கூட இப்போ உரிமை இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உனது படிக்கிற விஷயங்களில் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், ரொம்ப அன்டிசிப்ளின்டாக இருக்கான், படித்தாலும் அன்டிசிப்ளின்டாக இருக்கான், வர்றான் எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறான், எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறான். வந்தவனே ஷூவை இங்கிட்டு ஒரு அங்கிட்டு ஒரு உதறி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி கழட்டி அப்படி எரிஞ்சு விட்டு நேராக டிவியில் போய் உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி அன்டிசிப்ளின்டாக பிஹேவ் பண்ணுறான். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அவங்கள சுய பரிசோதனை பண்ணிக்கிற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரதுன்னா, ஒரு டைம் டேபிள் போடுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன செஞ்ச, எது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, எதை செஞ்சுருக்கான் எது செய்யாமல் விட்டுருக்கான்றதை கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு வந்து வார கடைசியில் நீங்கள் ஒரு சுய பரிசோதனை அவனவே பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் பண்ணிங்கன்னா பாடம் எடுக்கிற மாதிரி ஆயிரும், அவனுக்கு பிடிக்காது. நீ வந்து அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கானா, தானாக ப்ரஷ் பண்ணால், தானாக குளித்தான், ட்ரெஸ் பண்ணால், நீட்டாக ட்ரெஸ்ஸை அடுக்கி வச்சான், ஸ்கூல்லேருந்து வந்தவனே ஷூவை ஒழுங்காக அடுக்கி வச்சுருக்கான், துணியை கழட்டி துவைக்கிற இடத்துல போட்டிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆர்டராக வந்து படித்தான், இவ்வளோ நேரம் படித்தான் அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாத்துக்குமே கொடுத்து அதுக்கு ஒரு மார்க் போடுங்க, டிசிப்ளினரி மார்க். வார கடைசியில் அவனுக்கே நீங்கள் ரேங்க் கொடுங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் ரேங்க் என்ன ரேங்க். இது வந்து ரேங்க் கார்டிங் சிஸ்டம். இது ஸ்கூலில் கடைப்பிடிக்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் வீட்டில் கடைப்பிடிச்சிங்க. இது எதுக்கு? செல்ஃப் டிசிப்ளினுக்கு. இது கடைப்பிடிச்சிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து அதை செய்யாமல் இருப்பாங்க. அடுத்து நீங்கள் ரேங்கிங் கொடுக்க அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓகே, நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம், இந்த மாதிரி மாறணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இதை கடைப்பிடிச்சு பாருங்கள், அவங்க நிச்சயமாக மாறுவாங்க. மூளைக்கும் மனதுக்கும் இடைப்பட்ட அந்த பெரிய போராட்டம் தான்
அந்த போராட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்றதில் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு பெரிய இடையூறாக இருக்குது. அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டோம், மூளையும் மனதையும் நமக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் சரியாயிடும். ஈவன் உடல் வலிமையும் அதிலிருந்து ஓகேவாகும். ஏன்னா மூளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். உடம்பு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது மூளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஆன்ம பலத்தை தேடணும். இறைவனுக்கு பிடித்தமான குணங்களை நம்ம கொண்டு வரணும். அதை நம்ம பழக்கத்தில் சின்ன சின்ன விஷயங்களை பழக்கப்படுத்தணும். அவங்க ரூம்ஸில் எல்லாத்தையும் ஒட்டி வைக்கணும். பொய் பேசாதே, புறம் பேசாதே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பார்க்குற இடத்துல நிறைய ஒட்டி வைக்கலாம். இந்த மாதிரி நல்ல குணங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது கதைகள் மூலியமாகவோ இல்லை விளையாட்டுகள் மூலியமாக ஒரு சுய சிந்தனை இருக்குல்ல, இது ஒரு டிபெண்டன்சியை தவிர்க்கும். இப்போ நிறைய பேர்லாம் இருப்பாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ளேயும் நம்மளையும் போட்டு குழப்பி அவங்களையும் குழம்பி கடைசியில் அந்த வேலையை உருப்படியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அது தவறான விஷயம். இந்த செல்ஃபாக சிந்திக்கிற விஷயங்களை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க. செல்ஃப் டிசிப்ளினை கற்றுக் கொடுங்க. ஒரு நல்ல மனிதனை அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணணும். அது நம்மளுடைய கடமை. இது வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது? பில்டிங் ஸ்ட்ராங், ஐந்தில் வளையாதது 50 வளையுமான்றதை ஒத்து சின்னதாக பேஸ்மெண்ட் ஃபண்டமெண்டலாக திங்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா வளர அவங்க அதுவே கடைப்பிடிச்சிக்குவாங்க. அப்படி இல்லை, வளர்ந்துட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? பேட்ச் ஒர்க். என்னென்ன குறைகள் இருக்குது, நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஜார்ன்னு போட்டு எழுதி வச்சுருங்க. குழந்தைகளுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது, அப்பா அம்மா எதில் லேக்காக இருக்காங்க, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சில சொல்ல முடியாத விஷயங்களையும் அவங்க எழுதி சொல்ல வைக்கலாம். குறை தீர்க்கும் ஜார் மாதிரி கூட எழுதி. இல்லை அடமெண்ட்டாக இருக்காங்க, நம்ம சொல் பேச்சு கேட்குறதே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்கள ஆள்றவங்க இல்லை, நம்ம அவங்கள பெற்றவங்க, நம்ம அவங்கள ஆளணும்னு நினைக்கக்கூடாது. நான் சொல்கிற விஷயங்களை என் பிள்ளை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா, நான் என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, விளையாட்டு புத்தியிலே இருக்கா. கேட்காததுக்கு மூணு ரீசன் இருக்குது. ஒன்று, அவங்க விளையாட்டில் மூழ்கி இருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பு பெருசாக இருக்கும், பெரிய தொடர்பு இருக்காது. அதாவது உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, அதுதான் அப்பட்டமாக சொல்லக்கூடிய விஷயம். உங்கள் மீது நம்பிக்கை அவங்களுக்கு குறைவாக இருக்குது. மூணாவது விஷயம், நீங்கள் அவங்கள கூப்பிட்றது திட்டுறதுக்கு தான், திட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கூப்பிடுவீங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க உங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் ஸ்கூலில் 2 பிள்ளைங்க பேசிக்கிறதுக்கு, எங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒரு மாமா வருவார். அவர் நைட்டு தூங்கிட்டு காலையில் விழுந்தவொடனே ஓடிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இன்னொரு பையன் சொல்கிறான், உங்கள் வீட்டுக்காவது டெய்லி ஒரு மாமா வர்றாரு, எங்கள் வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு மாமா வர்றாரு. அவர் வரல நிறையா வாங்கிட்டு வருவார், எனக்கு பிடிச்சதா நிறையா வாங்கிட்டு வருவார். 10 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் தங்கிட்டு திருப்பி போயிடுவார். அவர் நல்ல மாமா அப்படின்னா. இது கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க அம்மா அக்கள், யாரை பற்றியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அந்த மாதிரி டெய்லி வர மாமாவை பற்றியும் அவன் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வர மாமாவை பற்றியும் அப்படின்னு இருந்தான். அட பாவிகளா, அது உங்கள் மாமா இல்லைடா, அவர் தான் உங்கள் அப்பா. அவரை நீ பார்த்தது இல்லையா? அவர் வேலை காரணமாக லேட்டாக வர்றாரு, வேலைக்கு போன்றதுனால வேகமாக போயிடுறாரு. நீ தூங்கினதுக்கப்புறம் வர்றாரு, நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இப்போ வேலைக்கு போயிடுவாரா, உனக்காண்டி தாண்டா அதை உழைச்சிட்டு இருக்காரு, இப்படி தான் ஊர் பக்கம் சொல்லிட்டு திரியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இன்னொருத்தர் வெளிநாட்டுக்கு போனவர், அவரோட நிலைமை அதோட மோசம். இங்கே பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற மாமா. இப்படி தான் முன்னாடி பிள்ளைங்களுக்கும் அப்பாக்களுக்கும் உள்ள தொடர்பு இவ்வளோ தான். இப்போ அம்மாக்களும் அதில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜினால் அட்லீஸ்ட் பார்த்துக்கிறாங்க, விர்ச்சுவலி பார்த்துக்கிறாங்க, இவங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. அதனால் டெக்னாலஜியை கூட சொல்ல முடியாது. அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை மட்டும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா ரியல் எதுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. அது மாதிரி அடம் பிடிக்கிறான், கத்துறான், நான் என் பேச்சவே கேட்க மாட்டேங்கிறான், இது எதுனாலனா நீங்கள் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிவாக இருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு இதுபடி தான் நடக்கணும், இப்படி தான் பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே நீங்கள் அவனை திணிக்க பார்ப்பீங்க. இதுக்கு ஒரு கதை மூலயமா அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஒரு ஊரில் அந்த தாய் தகப்பனுக்கு ரொம்ப சுட்டி பண்ணுற பெரிய குழந்தைகள்.
ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க 8 வயசு ஒரு 10 வயசு குழந்தைகள் 2 பேர். ஊரில் நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது இவங்க தான் மெயின் காரணமாக இருப்பாங்க. அப்படி ஒரு படு சுட்டி. சும்மா இருக்க வீட்டில் போய் யூரின் அடிச்சு விட்டு வந்துடுவாங்க, கல்லை வச்சு கிளாஸை உடச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. இதனாலே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தொந்தரவாக போச்சு. அப்போ தான் அவங்க கேள்விப்படுறாங்க, வெளியூரில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே கொண்டு போய் இந்த பிள்ளைகளை சேர்த்து விட்டோம்னா அவர் நல்ல டிசிப்ளினுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி 4 பேர் சொல்கிறத கேட்டு அந்த 2 குழந்தைகளையும் எப்படி அனுப்புகிறாங்கன்னா, காலையில் சின்னவனையும் சாயந்தரம் பெரியவனையும் அனுப்புகிறதா. அவங்கள்ட்ட போய் அந்த நல்வழி போதனைகளை சொல்லி அவர் திருத்துவார்னு சொல்லி சின்னவனை காலையிலையும் பெரியவனை சாயந்தரமும் அனுப்பிச்சிருக்கேன். சின்னவன் காலையில் போனதுக்கு அவர் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருக்காரு வெளியில். அவனும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கான், சுட்டி தலை பண்ணுறான். அவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, டேய் கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு அவனை பார்த்து அவர் கேட்டார். அதுக்கு அவன் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தான். வாயை பிளந்த மணிக்கே கண்ணை பெருசாக வச்சுக்கிட்டு அவருக்கே பார்த்துக்கிட்டு இருந்தான். மறுபடியும் வாய் திறந்து பேசுகிறா, உன்னே வாயாடின்றாங்க, உன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிற, எங்கடா கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இன்னும் அதுக்கும் அவன் அமைதியாக உட்காந்துருந்தான். இன்னும் சத்தமான குரலில் கேட்குறாரு, கையை ஓங்கி, எங்கடா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பையனை கேட்குறாரு. இதை பார்த்து பயந்து போன அவன் விருட்டுன்னு அவர் கையை தட்டி விட்டு வெயிட்டுக்கு வேகமாக ஓடி போய் ஒரு கப்போர்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இதை பார்த்து அவங்க அண்ணன் சாயந்தரம் போகிறவன், என்னடா இப்படி ஓடி வந்திருக்க, என்னடா ஆச்சு, என்னடா பண்ணார் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, இந்த மாதிரி தம்பி சொல்கிறான் அவன், டேய் இந்த தடவை நம்ம பெரிய தப்பாக பண்ணி விட்டோம் போல், நான் பண்ணலை, நீ எதுவும் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான். அண்ணன்ட்ட என்னடா தப்பு பண்ண, என்னடா சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். பெரியவன் கேட்குறான், இல்லைடா கடவுள் காணா போயிட்டார் போல், அது நம்ம தான் எடுத்தோம், எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கோன்னு சொல்லி என்னையை பிடிச்சி துருவி கேட்டுக்கிட்டு இருக்காரா, நம்ம இந்த தடவை பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்கிறான் பயத்தில். இந்த மாதிரி டிசிப்ளின்டு இல்லாமல் இருக்கிற குழந்தைகளை நம்ம பாடம் எடுத்து திருத்த முடியாது. அவங்களவே செல்ஃப் அனலைஸ் பண்ண சொல்லுங்கள், பண்ண வைக்கணும். நம்ம தான் பண்ண வைக்கணும். இது நல்லது கெட்டதுன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி, கெட்டது பண்ணுறதுனால என்ன விளையும், நமக்கு நன்மை செய்கிறனால நமக்கு என்ன பயன் என்றதை அவங்களவே செல்ஃப் அனலைஸ் வச்சுக்கிறணும். அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்ல விஷயம். ஒரு மனிதன் பேரண்ட்டாக மாறும்போது 2வது சான்ஸ் கிடைக்குது. நம்ம பிள்ளை எப்படி வளருதோ அதுபடி தான் நம்மளும் முன்னாடி வளர்ந்துருக்கோம் அப்படின்றத நினச்சிக்கிறணும். நீங்கள் செய்கிற விஷயங்களை அவங்க பார்த்து செய்வாங்க. இந்த நேரத்தில் நீங்களும் திருந்திக்கிறணும். பிள்ளைங்களுக்காண்டி இல்லை, உங்களுக்காண்டியும் தான். நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க. பிள்ளைங்க ஆரோக்கியமான விஷயங்களை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ்கிரீமை வாயில் வைக்கிட்டு அவனை கேரட்டை சாப்பிட சொன்னோம்னா அவன் எப்படி சாப்பிடுவான்? நீங்களும் அவங்களுடைய போகணும், எம்பத்தைஸ் பண்ணணும். நீங்கள் நல்ல உணவுகளை வீட்டில் எடுத்துக்கோங்க டெய்லி, அதே அவனுக்கு பழக்கமாயிரும். நீங்கள் நேரத்தோட காலையில் எந்திரிச்சு பழகுங்க, அதுவும் அவனுக்கு பழக்கமாகும். அதே மாதிரி எந்திரிக்கையில் அரை கண்டை எழுப்ப வேணாம். அது அவங்க அந்த நாளே உங்களுக்கு பொழுது ரொம்ப கசப்பாக மாறும். அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை சொல்லி, பிடிச்ச கேரக்டரை சொல்லி, இல்லாட்டி பிடிச்ச விஷயங்களை சொல்லி எழுப்புனீங்கன்னா அது அவங்களே ரெஸ்பாண்ட் பண்ணி எந்திரிப்பாங்க. அதுக்கு முதல்ல நீங்களும் வெள்ளனை எந்திரிக்க கற்றுக்குங்க. அதே மாதிரி ஏர்லியராக தூங்கலை, நைட்டில் ரொம்ப லேட் பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் வேகமாகவே சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்க பழகுங்க. அப்போ தான் உங்கள் குழந்தைகளும் அதை பார்த்து பழகும். அதை விட்டுட்டு அவனை மட்டும் தூங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 12-1 மணிக்கு தூங்குனீங்கன்னா அவன் எப்படி தூங்குவான்? அவன் ஒத்த கண்ணில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பான். இன்றைக்கி உள்ள குழந்தைகள்லாம் ரொம்ப கிளவருங்க, நம்மளோட புத்திசாலியாக இருக்குது. அப்படி தான் ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட கடைக்கு போயிருக்கு. அது சின்ன பொண்ணு. அது ஒரு டாய் கடைக்கு போயிருக்காங்க. 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு டாய் கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டாய் காரை எடுத்துகிட்டு அவங்க அப்பாட்ட கேட்குது. அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ கவுண்டரில் என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீயா போய் கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு கவுண்டரில் போயிட்டு எப்படி அவங்க அப்பா ப்ராப்ளம் சால்விங்கை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. கவுண்டரில் போயிட்டு தான் வச்சுருந்த காசை எண்ணி அவர்கிட்ட கொடுக்குது. அந்த கேஷியர் சொல்கிறாரு, என்ன பாப்பா, எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? இது விளையாட்டு பணம், இது விளையாடுற பணம், அதனால் இதுக்கு இந்த கார் தர முடியாது.
ஆமாம், நீங்கள் உண்மையிலே கிறுக்கன் தான். இது விளையாட்டு பணம்னா இது மட்டும் என்ன உண்மையான காரா? இதுவும் விளையாட்டு காரு தானே அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை நான் விளையாட்டாக சொல்லலைங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்காங்க. அது நம்ம ஒரு சின்ன புஷ் பண்ணாவே போதும், அவங்க நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக இந்தியன் பேரண்டிங் இப்போ படிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. விளையாட போகாத, படிக்க மட்டும் செய், படிச்சுட்டு நீ தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. படிக்கணும் அதுக்குன்னு ஒரு பெரிய ரூல்ஸ் போட்டு காலையிலேருந்து அவனை சாயந்தரம் வரைக்கும் போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு கதை மூலியமாக விளக்குறேன். ஒரு நாள் ஒரு 10th படிக்கிற பையன், அவனுக்கு 10th எக்ஸாம்னால் எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பெற்றவங்க அவங்களும் போராடிக்கிட்டே இருப்பாங்க, படின்னு. இன்னைக்கு காலையில் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். அவங்க அப்பா செக் பண்ணுறதுக்காண்டி அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி அவனோட பெட்ரூமில் போய் பார்க்குறாரு. அவன் டிசிப்ளினாக இருக்கானா, நம்ம கற்றுக் கொடுத்த விஷயங்களை ஒழுங்காக செஞ்சுருக்கானா, பெட்டெல்லாம் ஒழுங்காக மடித்து வச்சுருக்கானா, எல்லாத்தையும் பார்க்க போகிறாரு. ரூமில் எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுருக்கு. அதே மாதிரி ஆச்சரியம் அவருக்கு, ஒன்று அவருக்குன்னு ஒரு லெட்ரு அந்த தலையாணி மேலே இருக்குது. அதில் எழுதியிருக்கு, இது உங்களுக்காக அப்பா. இந்த லெட்டர், அந்த லெட்டரில் எடுத்து படித்து பார்க்குறாரு. அப்பா, இதை உங்கள்கிட்ட நேர சொல்ல எனக்கு தைரியம் இல்லை, அதனால் நான் லெட்டராக எழுதுகிறேன். நான் என்னோடய சீனியர் பொண்ணு 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அந்த பொண்ணு தைரியமான பொண்ணு, அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன், அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 20 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்துருச்சு. அவள் சொன்னால் என்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னான். எனக்கும் 15 வயசு ஆயிடுச்சு. எனக்கு என்ன தெரியும், என்னை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவத்தை இருக்குது. அவளும் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் சொன்னால் ஃப்ரீடமாக எப்படி வாழ்கிறதுன்னு நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதனால் நம்ம கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தையும் ஃப்ரீடமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவளை உங்களுக்கு பிடிக்காது. அவள் கையில் டாட்டூ போட்டிருப்பா, மாடர்ன் ட்ரெஸ் போடுவா, அவளை உங்களுக்கு பிடிக்காது. அதனால் என்றாவது ஒரு நாள் நான் பின்னாடி உங்களை திரும்பி வந்து பார்ப்பேன். அப்போ பேர குழந்தைகளோடு உங்களை வந்து பார்க்குறேன். நான் அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து கொண்டு வரேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு. அதை அந்த அப்பா வேர்த்து விறுவிறுக்க படிச்சுட்டு இருக்காரு. என்னடா அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறான், எனக்கும் தெரியும் அப்பா, என் மேலே நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கீங்க. நான் இப்படி பண்ண மாட்டேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். நான் மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே போய். இன்றைக்கி ரேங்க் கார்டு கொடுத்தாங்க, மார்க்ஸ்லாம் வந்துச்சு. அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்டு எப்படி சைன் வாங்குறதுன்னு தெரியல. நான் கிச்சனில் இருக்க அலமாரி மேலே வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே, அம்மாவும் நீங்களும் ஓகே அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்கேன், வந்துடுறேன் அப்படின்றான். இன்றைக்கி பெற்றவங்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்குறன்னு பிள்ளைங்க சொல்லித்தர அளவுக்கு இருக்குது. அவங்க கேட்குறது ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் நீங்கள் கொடுங்க. அந்த ஃப்ரீடம் உங்கள் எல்லைக்குள்ளே வச்சுக்கோங்க. அவங்க ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் உங்கள் கண்காணிப்பில் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஃப்ரீடம் எப்படி குழந்தைய கேட்டு வாங்கிக்கிறதுன்றதில் இதில் ஒரு சின்ன கதையில் சொல்கிறேன். 6th படிக்கிற பொண்ணு, அது பொண்ணு சொல்லுது, ஏன்பா அப்படின்னு சொல்லி ஏதோ பேச ஆரம்பிக்குது. எப்பா கொஞ்சம் வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணி சொல்லுது, எப்பா நான் 2 வயசாக இருக்கையில் 3 வயசாக இருக்கையில் என்ன பண்ணீங்க, பேசு அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு பேசுன்னு என்னை பேச வச்சிங்க. அதே மாதிரி நட அப்படி எட்டு வச்சு நடன்னு நடக்க வச்சிங்க, பேச வச்சிங்க. இப்போ பேசி நடக்கிற டைமில் பேசாத, அமைதியாரு, ஓரமாக உட்காரு, நடக்காத, ஆடிக்கிட்டு இருக்காத, பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லி திட்டுறீங்களே, இது என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஒரு பாப்பா அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, இந்த மனிதர்கள் எப்படிம்மா வந்தாங்க அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது பாப்பா, அது இறைவன் படைத்தான். இறைவன் ஆடமையும் ஈவையும் படைத்தான். அவங்க மூலியமாக நம்ம சந்ததிகள் எல்லாம் பெருகி அவங்க கல்யாணம் செஞ்சு குழந்தைகள் பெற்று அந்த மூலியமாக இந்த ஹியூமன் வந்தாங்க, இந்த மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு சின்ன குழப்பம். சரி, இந்த இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்குறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை பாப்பா, முன்னாடி குரங்குகள்லேருந்து பரிணாம வளர்ச்சி மூலியமாக
நம்ம இந்த மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா அப்பாவையும் 2 பேர்த்தையும் ஒன்றா வச்சே கேட்குது. அம்மா சொன்னாங்க, ஆதம் ஏவாள், அதான் கடவுள் படைச்சனால மனிதர்கள் இங்கே வந்து தோன்றினார்கள். அந்த ஆடம் ஏவாள் மூலியமாக நம்ம மனிதர்கள் தோன்றினார்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, குரங்குகள் எவால்வேஷனால், அதாவது குரங்குகள்லேருந்து மனிதர்கள் வந்தார்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த குழந்தை. அதுக்கு அம்மா ஒரு பதில் சொன்னாங்க, என் குடும்பம் பரம்பரையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேன், அவர் குடும்பம் பரம்பரையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு அவர் சொன்னார், இப்போ நீயே இதை முடிவு பண்ணிக்க பாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதான் செல்ஃபாக சித்திக்கிற விஷயங்களை சொல்லித்தர முறையாது. அதனால் நல்ல விஷயங்களை குழந்தைகள்கிட்ட பேசுங்க. தெளிவான விளக்கங்களையும் தெளிவான பதில்களையும் அவங்கள்ட்ட சொல்லித்தாங்க. அப்போ தான் அவங்களும் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிஞ்ச குழந்தைகள், எனக்கு ஆசைப்பட்ட விஷயம் இருக்குது, ஆனால் அப்பாட்ட காசு இல்லை, அப்பா காசு வந்ததுக்கப்புறம் எனக்கு வாங்கி தருவாருன்ற உங்கள்கிட்ட சொல்கிற குழந்தைங்க உங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் பேம்பரிங் பண்ணி அந்த குழந்தைய அழுக விடாமல், இது வந்து சிங்கிள் சைல்டு பேரண்டிங்கில் தான் நடக்கும். அழுக விடாமல் பேம்பரிங் பண்ணிக்கிட்டே அது கேட்குறத உடனே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அது ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். சின்ன விஷயம் கிடைக்காம போனால் கூட ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பேரண்டிங் 4 வகைன்னு சைக்காலஜிஸ்ட் பிரித்து கூறுறாங்க. அதில் பெர்மிசிவ் பேரண்டிங் சொல்கிறாங்க. அதுனா நீங்கள் குழந்தைகள் எது கேட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க, கேட்குறத வாங்கி கொடுப்பீங்க, அழ விட மாட்டீங்க. அது தவறான விஷயம். 2வது நெக்லெக்ட் பேரண்ட். இது கணவன் மனைவிக்கு இடையே இருக்க பிரச்சனையை குழந்தைகள் மேலே திணிக்கக்கூடாது. இப்போ காமெடி சொன்ன மாதிரி தான், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா மேலே கோவம் வந்தாலும் என் மேலே தாங்க அப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா மேலே கோவம் வந்தாலும் என் மேலே தாங்க அப்பாங்கன்ற மாதிரி அந்த குழந்தைய தனிமைப்படுத்திடாதீங்க. யாராவது ஒரு ஆள் அதை டேக் கேர் பண்ணி நல்லபடியாக வளர்க்கணும். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ கணவன் மனைவி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா குழந்தையோட எதிர்காலத்தை பாருங்கன்னு. அதை தான் இதில் சொல்கிறாங்க. 3வது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். அதில் நீங்கள் உங்களோட கைட்லைன்ஸை அதில் போட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி குழந்தைய வளரணும், அது மாதிரி மோல்டு பண்ணணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. அதை டீச் பண்ணி கடுமையாக அவங்களுக்குள்ள மனசை நினைக்கிறீங்களே, அது தப்பான விஷயம். அப்படி நீங்கள் ஒரு குழந்தை ஒரு டாக்டராக விரும்புகிறீங்களா, அது சின்ன வயசுலேருந்தே அதை பற்றின விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அதை பற்றின ஃபோட்டோஸ்களை ஒரு கார்ட்டூன்ஸில் காட்டுங்க. ஈவன் ஸ்டிக்கர்ஸ் கூட அதில் ரூம்ஸில் அதுக்குன்னு தனியாக ரூம்ஸில் ஒட்டி வைங்க. நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை எழுதி வைங்க. அந்த குழந்தைகள் டெய்லி பார்க்குற மாதிரி அது இருக்கட்டும். அப்போ குழந்தைக்கு ஆள் மனசில் அந்த மாதிரி உருவாகணுன்னு ஆசை வரும். இதை விட்டுட்டு நீங்களாக திணிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு அது மேலே வெறுப்பு தான் வரும். 4வது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். இதுதான் சரியான பேரண்டிங் சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் அது ஒவ்வொரு விஷயமாக பார்த்தோம். பொதுவாக பேசிக் டிசிப்ளின்ஸை கற்றுக் கொடுங்க, நல்ல குணங்களை கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்குறத உட்கார வச்சு பாடம் எடுக்காதீங்க. அவங்களே கற்றுக்கிற விஷயமா நான் சொன்ன மாதிரி சின்ன ஸ்டிக்கர்ஸ்லையோ இல்லை கதைகள் மூலியமாகவோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுங்க. விளையாட்டுத்தனமாக சொல்லிக் கொடுங்க. உட்கார வச்சு பாடம் எடுத்திங்கன்னா அவங்க மண்டையிலே ஏறாது. அதே மாதிரி சேவிங்ஸ் பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அது பிற்காலத்தில் அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பொருள் பிள்ளைங்க கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்காதீங்க. அழுகுதா அடம்பிடிக்கட்டும். அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் உடனே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து அது அடம்பிடிச்சி அழுதோம்னா நமக்கு என்ன வேணாலும் கிடைக்குன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. ஒரு தடவை அழுகும், கண்டுக்கிறாமல் இருங்க. 2வது தடவை அழுகும், 3வது தடவை நம்ம அழுதாலும் அது கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி அது அந்த குழந்தை ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அதுக்குன்னு எது கேட்டாலும் வாங்கி தராமையே இருந்துடாதீங்க. அந்த வாங்குகிற பொருளோட மதிப்பை தெரிஞ்சு நீங்கள் வாங்கித்தாங்க. அதை மதிப்பை அது நமக்கு உபயோகமான பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அதை புரிய வைங்க. காஸ்டிங் வேல்யூவை அதுக்கு சொல்லித்தாங்க. எப்படி சொல்லித்தரணுன்னா, அதுக்கு தான் சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு பேரண்ட்டாக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகிறது, இன்னும் வேலையில் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறீங்க, குழந்தைய நீங்கள் சாதாரணமாக வளர்க்கலை, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கும் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அது கதைகள் மூலியமாகவோ இல்லை டெய்லி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் குடும்பமாக உட்காந்து ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய மனக்குழப்பங்களுக்கு அது
மனக்குழப்பங்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து அவங்க வந்தாலும் அதை ஓப்பனாக இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் குடும்பமாக பேசி சாப்பிட்றதுக்கு ஒதுக்குங்க. குழந்தைகளுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. அதே மாதிரி பெற்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ், பெற்றவங்க பிள்ளைகளே உலகம்னு வாழ வேணாம். பிள்ளைகளுக்காண்டி உழைக்கிறோன்னு சொல்லி வேலையவே கட்டி அழுக வேணாம். உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. வேலைக்கு கொஞ்சம் நேரம், குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் நேரம், உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் கிடைக்கும். நைட் டின்னர் நேரத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட பழகுங்க. அப்போ எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. குழந்தைகள்கிட்ட நீங்கள் கேளுங்க, இன்றைக்கி என்ன ஸ்கூலில் நடந்துச்சுன்னு. நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயங்களை மட்டும். இந்த பழக்கம் இந்த காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளுக்கு கூட டிப்ரெஷன் ஆகுது. அதே மாதிரி இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்ட்டாக இருக்கும். இல்லை குழந்தைகள் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, இல்லை ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆனாங்களாகும், அதை நம்ம கேட்டு தெரிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக டைம் ஒதுக்கணும். பி ரெஸ்பான்சிபிள் டு தெம். அதே மாதிரி அவங்களையும் ரெஸ்பான்சிபிளாக வளர்க்கணும். பேசிக் டிசிப்ளின்ஸை கற்றுக் கொடுத்து வளங்க. நல்லதையே கேட்போம், நல்லதையே பார்ப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும்.